Hi students, நம்ம இன்னைக்கு வந்து நியூ சாப்டர் பார்க்க போகிறோம். ஹிஸ்ட்ரியில் 4th சாப்டர் த வேர்ல்டு ஆஃப்டர் வேர்ல்டு வார் 2. ஸோ வேர்ல்டு வார்க்கு அப்புறம் வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் வேர்ல்டு வந்து எப்படி இருந்தது, என்னென்ன சேஞ்சஸ் வந்துச்சுங்கிறது தான் வந்துட்டு இந்த சாப்டர். ஸோ இந்த சாப்டரில் இருக்கக்கூடிய புக் பேக்கில் இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ் ப்ரீஃப் ஆன்சர்ஸ் தான் இன்றைக்கி கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம வந்துட்டு ஜியாகிரஃபி பார்த்தோம். ஸோ அதோட கண்டினியூஷனாக இன்றைக்கி நம்ம ஹிஸ்ட்ரி பார்க்கலாம். ஸோ யூனிட் 4ல் இருக்கக்கூடிய ஷார்ட் ஆன்சர்ஸ் பாருங்கள். பேஜ் நம்பர் 52 இருக்குது, 6 இருக்குது. அந்த 6 தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ரைட் எனி 3 காசஸ் ஃபார் த சைனீஸ் ரெவல்யூஷன் ஆஃப் 1911. ஸோ 1911 நடந்த சைனீஸ் ரெவல்யூஷனுக்கு வந்துட்டு, அதாவது சைனீஸ் புரட்சிக்கு காரணம் ஒரு 3 காரணத்தை எழுதுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இது ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் இஸ் ரைட் எ நோட் ஆன் மவுஸ் லாங் மார்ச். ஸோ மவுஸ் லாங் மார்ச் அப்படின்னு ஒரு மார்ச் நடந்தது, அதை பற்றி கேட்குறாங்க செகண்ட் கொஸ்டின். தேர்ட் கொஸ்டின் பாருங்கள், வாட் டூ யூ நோ ஆஃப் பகத் பேட், அதாவது பகத் பேட்டை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க. இது ஒரு பேக்ட், அதாவது ட்ரீட்டி மாதிரி, அதை பற்றி என்ன தெரியும்னு கேட்குறாங்க. இது தேர்ட் கொஸ்டின். ஃபோர்த்து கொஸ்டின் பாருங்கள், வாட் வாஸ் மார்ஷல் பிளான், மார்ஷல் பிளான் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஃபோர்த் கொஸ்டின். ஃபிஃப்த்து பாருங்கள், ரைட் எ நோட் ஆன் தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரீஸ், அதாவது தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரீஸ் அப்படின்னா என்ன, அதை பற்றி எழுதுங்கிறாங்க. சிக்ஸ்த்து கொஸ்டின், ஹவ் வாஸ் கியூபன் மிசைல் கிரைசிஸ் டிஃப்யூஸ்ட், எப்படி வந்து கியூபன் மிசைல் கிரைசிஸ் வந்துட்டு டிஃப்யூஸ் ஆச்சு, அதாவது சரியாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த 6 கொஸ்டின் ஆன்சர்ஸ். ஸோ இந்த 6 கொஸ்டின் தான் நம்ம இன்றைக்கி கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ரைட் எனி 3 காசஸ் ஃபார் த சைனீஸ் ரெவல்யூஷன் ஆஃப் 1911. ஸோ 1911 நடந்த சைனீஸ் ரெவல்யூஷனுக்கு காசஸ் சொல்கிறாங்க. எனி 3 காசஸ் பாருங்கள், 3 காசஸ். இதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர். The entire administration system was in hands of bureaucracy of scholar officials called mandarins who came from the landed gentry. அதாவது வந்துட்டு சைனாவோட என்டையர் அட்மினிஸ்ட்ரேஷன் யார்கிட்ட இருந்ததுன்னா வந்துட்டு லேண்டட் ஃப்ரம், எங்கேருந்து வந்தவங்க, ஜென்ட்ரிலேருந்து வந்த ஸ்காலர்ஸ் கிட்ட இருந்தது, அஃபிஷியல்ஸ் கிட்ட இருந்தது. அவங்கள தான் என்ன சொல்கிறாங்க, மேண்டேரியன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன காசுனா, த என்டையர் அட்மினிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் வாஸ் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் bureaucracy of scholar officials called mandarins who came from landed gentry. அதாவது அந்த சைனாவோட என்டையர் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்துட்டு அவங்க ஹேண்ட்ஸ், அந்த பியூரோக்ரஸி ஸ்காலர் ஹேண்ட்ஸில் தான் இருந்தது. அவங்கள தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா மேண்டேரிட்ரின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அவங்க எங்கேருந்து வந்தாங்கன்னா ஜெரிட்ரி அப்படிங்கிற பாட்டிலேருந்து வந்தாங்க. The mass of peasant population was poverty-stricken and suffered from high rents, high taxes and shortage of land. So mass of peasant populationலாம் ஒர்க் பண்ணுறவங்க தான் peasants அப்படின்னு சொல்லுவாங்க, peasant merchantsனு. அந்த பாப்புலேஷன் வந்துட்டு ரொம்பவே பாவர்ட்டி இருந்தது. அதே மாதிரி அவங்க எதனால் சஃபர் ஆகினாங்கன்னா ஹை ரெண்ட், எல்லாத்துக்கும் ரொம்ப அதிகமான ரெண்ட்டு, அதிகமான டேக்ஸஸ்ஸு, ஆனால் லேண்டோட ஷார்ட்டேஜ் இருந்தது. ஸோ இதனாலலாம் வந்துட்டு அந்த பீசன்ஸ் வந்துட்டு சஃபர் ஆனாங்க. There was a little industry, though some railways and engineering works had been built. ஸோ சைனாவில் வந்துட்டு லிட்டில் கொஞ்சம் இண்டஸ்ட்ரீஸ் தான் இருந்தது. அந்த இண்டஸ்ட்ரீஸ்லேயே என்ன பண்ணாங்க அப்படின்னா, some railways and engineering works had been built. ஸோ சம் ரயில்வேஸில் வந்துட்டு இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் வந்துட்டு அங்கே அந்த ரயில்வேஸில் வந்துட்டு பண்ணாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு அதோட சைனாவோட என்டையர் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்துட்டு ஸ்காலர்ஸ் கையில், அதாவது மேண்டேரியன்ஸ் கையில் வந்துட்டு போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய பீசன்ஸ் எல்லாருமே வந்துட்டு ரொம்பவே பாவர்ட்டியில் இருக்காங்க. அதே மாதிரி எதனால் சஃபர் ஆகுனாங்கன்னா ஹை டேக்ஸஸ்னாலையும் ஹை ரெண்ட்னாலையும் ஷார்ட்டேஜ் ஆஃப் லேண்ட்லேயும் அவங்க சஃபர் ஆகுறாங்க. ஸோ இது செகண்ட் காஸ். ஸோ தேர்ட் காஸ் என்னென்னா, சைனாவில் லிட்டில் இண்டஸ்ட்ரி தான் இருக்குது. சில ரயில்வேஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா இன்ஜினியரிங் ஒர்க் பண்ணுறக்கூடிய இடமா வந்துட்டு மாற்றிட்டாங்க. ஸோ இந்த 3 காசுனாலே தான் பீப்புள்ஸ் வந்துட்டு சைனா ரெவல்யூஷன் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க. எப்போனா 1911. ஸோ இதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், ரைட் எ நோட் ஆன் மவுஸ் லாங் மார்ச். ஸோ மவுஸ் லாங் மார்ச்சை பற்றி எழுத சொல்கிறாங்க. இதான் வந்துட்டு செகண்ட் கொஸ்டின். பாருங்கள், செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் இங்கே இருக்குது. As Chiang Kai-shek had built a circle on fortified forts around the communist positions, Mao wanted to move out of the Hunan for the safer territory. அதாவது ஷியாங் காய் ஷேக் அப்படிங்கிற ஒருத்தர், அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு சர்க்கிளை வந்துட்டு பில்ட் பண்ணுறாரு. எதுக்கு சுற்றினா கம்யூனிஸ்ட் பொசிஷனை சுற்றி ஒரு 45ஆன ஒரு போஸ்ட்டை வந்துட்டு கொடுக்குறாரு. எதுக்காகனா வந்துட்டு
அதனால என்னாச்சுன்னா இந்த மாவு வந்துட்டு என்ன பண்ணணும்னு நினைக்கிறாருன்னா அங்கேருந்து மூவ் ஆகிட்டு ஒரு சேஃபரான டெரிட்டரிக்கு வந்துட்டு போயிடணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா ஷங் ஹைஷேக் அப்படிங்கிறது வந்துட்டு ஒருத்தர் வந்து அவரும் ஒரு அஃபிஷியல் தான். அவர் என்ன பண்ணுறாருன்னா ஃபார்ட்டிஃபைட் ஃபோர்ஸ் அதாவது கம்யூனிஸ்ட் பொசிஷனை சுற்றி சில போஸ்ட்டு எல்லாம் வந்துட்டு உருவாக்குறாரு. எதுக்கு அப்படி உருவாக்கும் போது இந்த மவ் அப்படிங்கிறவர் என்ன நினைக்கிறாருன்னா நம்ம இங்கேருந்து மூவ் ஆகி ஒரு சேஃபரான டெரிட்டரிக்கு போயிடணும் அப்படிங்கிறாரு. In 1934, the Communist Army of about 1 lakh set out on the long march. This march has become the legendary. So 1934ல கம்யூனிஸ்ட் ஆர்மியில் ஓவர் 1 lakh பீப்புள்ஸ் வந்துட்டு ஒரு மார்ச் வந்தாங்க. அந்த மார்ச்சை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மவுஸ் லாங் மார்ச் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மார்ச் வந்துட்டு ரொம்பவே லெஜெண்ட்ரியாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. The marches were continually harassed by communiting forces, by local warlords and by unfriendly tribesmen. அதாவது அந்த மார்ச்சஸில் வந்துட்டு வந்தவங்களை வந்துட்டு யார் அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த குமினேட்டிங் ஃபோர்ஸஸ் வந்துட்டு அட்டாக் பண்ணுறாங்க. அதாவது குமினேட்டிங் ஃபோர்ஸஸ்னால் வந்துட்டு இது குமினாட்டிங் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு கிங்கோட பேர். அந்த ஃபோர்ஸஸ் வந்துட்டு அட்டாக் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதே மாதிரி எப்படின்னா லோக்கலில் இருக்கக்கூடியவங்க அட்டாக் பண்ணுறாங்க. அன்ஃப்ரெண்ட்லியாக இருக்காமல் அன்ஃப்ரெண்ட்லியாக அட்டாக் பண்ணுறாங்க. Of the 1 lakh who set out, only 20,000 finally reached the northern Cheney late in 1935 after crossing nearly 600 miles. So 1934ல ஆரம்பித்து 1935ல தான் அவங்க போய் அவங்களோட டார்கெட் ரீச் பண்ணுறாங்க. அதாவது நார்த்தன் செஷ்டி அப்படிங்கிற பிளேஸை. ஸோ அந்த 1 lakh மெனில் வந்துட்டு 20,000 மட்டும்தான் வந்துட்டு அவங்களோட ஃபைனல் டெஸ்டினேஷனை ரீச் பண்ண முடிஞ்சுது. There were soon joined by the other communist armies. ஸோ லேட்டர் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அதர் கம்யூனிஸ்ட் ஆர்மிஸ் கூட வந்துட்டு ஜாயின் பண்ணிட்டாங்கங்கிறாங்க. ஸோ மவுஸ்லாங் மார்ச்னு பார்க்கும்போது ஷிகாங் கை ஷேக்குங்கிறவர் வந்துட்டு கம்யூனிஸ்ட்டை சுற்றி சில போஸ்ட் எல்லாம் கொண்டு வராரு. அதனால இந்த மவுங்கிறவர் என்ன பண்ணுறாருன்னா நம்ம இங்கேருந்து மூவ் ஆகி ஒரு சேஃபரான டெரிட்டரிக்கு போயிடணும்னு நினைக்கிறாரு. ஸோ 1934ல் அந்த கம்யூனிஸ்ட் ஆர்மி வந்துட்டு ஒரு லாங் மார்ச் நடக்கிறாங்க. அதில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா 1 lakh மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த மார்ச்சை தான் நம்ம வந்துட்டு மாவோஸ் லாங் மார்ச் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மார்ச் வந்து ரொம்பவே லெஜெண்ட்ரியாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய மார்ச்சர்ஸ் எல்லாம் இதில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாம் கண்டினியூஸாக ஹராஸ் ப்ராப்ளம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. யாருன்னா இந்த குமினேட்டாங் ஃபோர்ஸஸ்ங்கிறவங்க. ஸோ அதனால என்ன அவங்க மட்டும் இல்லாமல் லோக்கலில் இருக்கக்கூடியவங்களும் அவங்கள வந்துட்டு ப்ராப்ளம் பண்ணாங்க. ஸோ அப்போ வந்துட்டு அவங்க 1934ல் அவங்களோட மார்ச்சை ஆரம்பித்து 1935ல் அவங்களோட டெஸ்டினேஷன் அதாவது நார்த்தன் ஷென்னிக்கு போய் சேர்ந்துட்டாங்க. எவ்வளோ மைல்ஸை க்ராஸ் பண்ணாங்கன்னா 6,000 மைல்ஸை க்ராஸ் பண்ணாங்க. ஆனால் என்னென்னா அந்த 1 lakh மெம்பர்ஸில் 20,000 மெம்பர்ஸ்னால மட்டும்தான் போய் அவங்களோட ஃபைனல் டெஸ்டினேஷன் அதாவது ஷென்னியை வந்துட்டு ரீச் பண்ண முடிஞ்சுது. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அதர் கம்யூனிஸ்ட் ஆர்மிஸ் கூட வந்துட்டு ஜாயின் பண்ணிடுறாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர். தேர்ட் கொஸ்டின் பாருங்க, வாட் டு யூ நோ ஆஃப் பகவத் பேக்ட், அதாவது பகவத் பேக்ட் பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்னு கேட்குறாங்க. ஸோ இதான் வந்துட்டு தேர்ட் கொஸ்டின். பாருங்க அதுக்கு ஆன்சர் இதுதான். இன் 1955 Turkey, Iraq, Great Britain, Pakistan and Iran signed a pact known as Baghdad Pact. அதாவது 1955ல டர்க்கி, ஈராக், கிரேட் பிரிட்டன், பாகிஸ்தான், ஈரான் இந்த 6 கண்ட்ரிஸும் வந்து ஒரு பேக்ட் வந்து சைன் பண்ணுறாங்க. அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பகவத் பேக்ட் அப்படின்னு சொல்கிறோம். In 1958, the United States joined the organization and thereafter it came to be known as Central Treaty Organization. So 1955ல இந்த நேஷன்ஸில் சைன் பண்ணுறாங்க. ஸோ 1958ல் வந்து இந்த யுனைடெட் நேஷன்ஸும் வந்துட்டு இந்த ஆர்கனைசேஷனில் வந்துட்டு ஒரு மெம்பர் கண்ட்ரியாக ஜாயின் பண்ணிடுறாங்க. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அது என்னாச்சுன்னா இந்த சென்ட்ரல் ட்ரீட்டி ஆர்கனைசேஷனாக அது வந்துட்டு மாறுச்சு அப்படிங்கிறாங்க. This treaty was open to any Arab nation desiring peace and security in their region. ஸோ இந்த ட்ரீட்டி மூலமா எந்த ஒரு அரப் கண்ட்ரியும் வந்துட்டு வரலாம். அந்த கண்ட்ரியில் வந்துட்டு பீஸும் செக்யூரிட்டி வேணும் அப்படிங்கிற மூலமா அவங்க வந்துட்டு இவங்கக்கிட்ட ஹெல்ப் கேட்டு வரலாம் அப்படிங்கிறாங்க. செனிட்டோ வாஸ் டிசால்வ்ட் இன் 1979. ஸோ செனிட்டோ வந்துட்டு 1979ல் டிசால்வ் பண்ணி வைக்கிறாங்க.
ஸோ பகதத் பேக்ட் வந்துட்டு 1955ல் டர்க்கி, ஈரான், கிரேட் பிரிட்டன், பாகிஸ்தான் அண்ட் ஈரான் இந்த 6 கண்ட்ரிஸும் ஒரு சைன் பண்ணுற ஒரு பேக்டை தான் வந்துட்டு நம்ம பகத் பேக்ட்னு சொல்கிறோம். ஸோ 1958ல் யுனைடெட் ஸ்டேட்ஸும் இதில் வந்துட்டு ஜாயின் பண்ணிடுறாங்க. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இது என்னவா மாறிடுதுன்னா சென்ட்ரல் ட்ரீட்டி ஆர்கனைசேஷனாக மாறிடுது. ஸோ இந்த ட்ரீட்டி மூலமாக என்ன அப்படின்னா அரபில் இருக்கக்கூடிய எந்த கண்ட்ரிஸாக இருந்தாலும் அவங்க ரீஜனுக்கு வந்துட்டு பீஸும் செக்யூரிட்டி வேணும் அப்படின்னா வந்துட்டு இதுக்கிட்ட வந்துட்டு இந்த சென்ட்ரல் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் கிட்ட வந்துட்டு ஹெல்ப் கேட்கலாம். ஸோ 1979 செனிட்டோ அதை வந்துட்டு டிசால்வ் பண்ணி வச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு பகதத் பேக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, வாட் வாஸ் மார்ஷல் பிளான்? ஸோ மார்ஷல் பிளான் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதான் வந்துட்டு 4th கொஸ்டின். பாருங்க 4th கொஸ்டினோட ஆன்சர். The US conceived the Marshall Plan to bring the countries in Western Europe under its influence. அதாவது யூஎஸ் வந்துட்டு ஒரு பிளான் பண்ணுறாங்க. எதுக்கு அப்படின்னா வெஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாத்தையும் அவங்க யூஎஸ்க்கு கீழே வரக்கூடிய கண்ட்ரிஸாக கொண்டு வரணும், அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸுக்கு கீழே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணுறாங்க. The plan sought to help the countries of Europe with American dollars to facilitate their yearly recovery from the destruction caused by the Second World War. ஸோ அந்த பிளானில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த யூரோப் கண்ட்ரீஸுக்கு வந்துட்டு இந்த அமெரிக்கா வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறாங்க, டாலர்ஸ் மூலமா ஹெல்ப் பண்ணுறாங்க. எதுக்கு அப்படின்னா வந்துட்டு அவங்க செகண்ட் வேர்ல்டு வாரில் என்னென்னலாம் இழந்தாங்களோ அது வந்துட்டு ரெக்கவரி ஆகி வரக்கு வந்துட்டு இந்த யூஎஸ் வந்துட்டு அவங்களுக்கு யூஎஸ் டாலரை கொடுத்து ஹெல்ப் பண்ணுறாங்க. Marshall advanced the idea of European self-help program to be financed by the United States. ஸோ அந்த மார்ஷலில் வந்துட்டு அந்த ஐடியா அந்த யூரோப்பியனுக்கு வந்துட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற ஐடியா வந்துட்டு பண்ணிடுறாங்க. எது மூலயமான செல்ஃப் ஹெல்ப் குரூப் மூலயமா ப்ரோக்ராம் மூலயமா பண்ணுறாங்க. ஸோ ஒவ்வொரு யுனைடெட் நேட்ஸுக்கும் அந்த ஃபினான்ஸை வந்துட்டு அவங்க கொடுக்குறாங்க. European nation received nearly $13 billion in aid with shipments of food, staples, fuel, machinery and later in investment in the industrial capacity. So European nation எவ்வளோ ரிசீவ் பண்ணுறாங்கன்னா $13 பில்லியனை வந்துட்டு அவங்க ரிசீவ் பண்ணுறாங்க. யார்கிட்ட இருந்துன்னா இந்த அமெரிக்கா கிட்ட இருந்து. எந்த மாதிரினா ஃபுட்டு ஃபார்மில், ஸ்டேப்பிள்ஸ் இல்லாட்டி ஃபியூயல், மிஷினரி எல்லா ஃபார்ம்லேயும் அவங்க ரிசீவ் பண்ணுறாங்க. அண்ட் லேட்டர் எதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களோட இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. மார்ஷல் பிளான் ஃபண்டிங் எண்டட் இன் 1951. ஸோ இந்த ஃபண்டு இது எப்போ எண்ட் ஆச்சு அப்படின்னா 1951 வந்துட்டு எண்ட் ஆச்சுங்கிறாங்க. ஸோ மார்ஷல் பிளான் அப்படிங்கிறது வந்துட்டு யூஎஸ் வந்துட்டு வெஸ்டர்ன் யூரோப்பை வந்துட்டு அதோட இன்ஃப்ளூயன்ஸுக்கு கீழே கொண்டு வரக்கு ஒரு பிளான் பண்ணுறாங்க. அதுதான் மார்ஷல் பிளான் அப்படிங்கிறோம். ஸோ இந்த பிளான் மூலயமா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த அமெரிக்கா வந்துட்டு யூரோப் கண்ட்ரீஸ்க்கு வந்துட்டு டாலர்ஸ் கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்க. எதுக்குன்னா வேர்ல்டு வார் 2 இருந்து அவங்க ரெக்கவரி ஆகி வரக்கு. ஸோ அதே மாதிரி அவங்க யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு வந்துட்டு கொடுத்தாங்க. எது மூலிமா கொடுத்தாங்கன்னா செல்ஃப் ஹெல்ப் ப்ரோக்ராம் மூலயமா கொடுத்தாங்க, ஃபினான்ஸ் பண்ணாங்க. ஸோ யூரோப்பியன் நேஷன்ஸ் வந்துட்டு எவ்வளோ ரிசீவ் பண்ணாங்க அமெரிக்கா கிட்ட இருந்துன்னா $13 பில்லியன் வந்துட்டு அவங்க ரிசீவ் பண்ணாங்க. ஸோ ஃபுட்டாகவும், ஃபியூயலாகவும், மிஷினரியாகவும் அதே மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்லேயே அவங்க இன்வெஸ்ட் பண்ணாங்க. ஸோ இந்த மார்ஷல் பிளான் ஃபண்டு வந்துட்டு எப்போ முடிஞ்சுது அப்படின்னா 1951 முடிஞ்சிருச்சு. ஸோ இதான் வந்துட்டு மார்ஷல் பிளான் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் 5th கொஸ்டின் பாருங்கள். ரைட் எ நோட் ஆன் தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரிஸ். ஸோ தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரிஸை பற்றி ஒரு நோட் எழுதுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதான் வந்துட்டு 5th கொஸ்டின். பாருங்கள் அதோட ஆன்சர் இங்கே இருக்குது. தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரிஸ். The third world principally consists of the developing world, the former colonies of Africa, Asia and Latin America. ஸோ இந்த தேர்ட் வேர்ல்டு பிரின்சிபலாக எதை கன்சிஸ்ட் பண்ணும் அப்படின்னா டெவலப் ஆகக்கூடிய வேர்ல்டு எதுனா காலனிஸ், அதாவது ஃபார்மர் காலனிஸாக அவங்க ரூல் பண்ண ஏஷியா, ஆஃப்ரிக்கா, லாட்டின் அமெரிக்கா ஃபார்மர் காலனிஸுக்கு முன்னாடி இருந்த காலனிஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு இது கன்சிஸ்ட் பண்ணுங்கிறாங்க. With the breakup of the Soviet Union in 1991 and the process of globalization and economic competitiveness, the term has lost its relevance. அதாவது 1991 சோவியத் யூனியன் வந்துட்டு பிரிஞ்சுது, ஒவ்வொரு கண்ட்ரியாக தனித்தனியாக பிரிஞ்சுது. ஸோ அதனாலையும் குளோபலைசேஷன்னாலையும் எக்கனாமிக் காம்படிஷன்ஸ்னாலையும் வந்துட்டு இந்த வேர்ல்டு கண்ட்ரிஸ், தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரிஸ் அப்படிங்கிறது வந்துட்டு அதோட பேரை வந்துட்டு அது இழந்துருச்சு அப்படிங்கிறாங்க. ஸோ தேர்ட் வேர்ல்டு அப்படிங்கிறது வந்துட்டு பிரின்சிபலாக எதை கன்சிஸ்ட் பண்ணுன்னா டெவலப் ஆகக்கூடிய வேர்ல்டு, அதாவது வந்துட்டு ஏஷியா, ஆஃப்ரிக்கா, லாட்டின் அமெரிக்கா எல்லாத்தையும் கன்சிஸ்ட் பண்ணும்.
ஸோ சோவியத் யூனியன் 1991 சோவியத் யூனியனோட பிரேக்கப்புக்கு அப்புறம் இந்த ப்ராசஸ் குளோபலைசேஷன்னாலையும் எக்கனாமிக் காம்படிட்டிவ்னஸ் ஆனையும் அதாவது எக்கனாமிக் காம்படிஷன்ஸ்னாலையும் இந்த டேர்ம் இந்த தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரிஸ் அப்படிங்கிற டேர்ம் ஃபுல்லாமே அதோட நிதை வந்துட்டு இழந்துருச்சு அப்படிங்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரிஸ் அப்படிங்கிற அந்த 5th கொஸ்டினோட ஆன்சர். 6th கொஸ்டின் பாருங்க. How was the Cuban Missile Crisis diffused? எப்படி வந்துட்டு Cuban Missile Crisis வந்துட்டு diffuse ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இதான் வந்துட்டு 6th கொஸ்டின். ஸோ the answer இங்கே இருக்கு. In April 1961, while landing an army of Cuban exiles on the island of Bay of Pigs, the US bombed Cuban airfields with the objective of overthrowing Castro's regime. ஸோ ஏப்ரல் 1961 கியூபனோட ஆர்மி வந்துட்டு எங்கே லேண்ட் ஆகுறாங்க அப்படின்னா வந்துட்டு பே ஆஃப் பிக்ஸ் அப்படிங்கிற ஐலாண்டில் வந்துட்டு லே ஆகுறாங்க. ஸோ அதனால் இந்த யூஎஸ் என்ன பண்ணுறாங்க, பாம்பு பண்ணிடுறாங்க. அதாவது கியூபன் ஏர்ஃபீல்ட்ஸில் வந்துட்டு பாம்பு போட்டுடுறாங்க. எதுக்குன்னா அதோட ஆப்ஜெக்டிவ் என்னென்னா கேஸ்ட்ரோஸ் இன்ஜினை வந்துட்டு ஓவர் த்ரோ பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஆப்ஜெக்டிவோட. யூஎஸ் வார்ஷிப் சரௌண்டட் கியூபா. ஸோ யூஎஸோட வார்ஷிப் என்ன பண்ணுறாங்க, கியூபாவை வந்துட்டு சரௌண்ட் பண்ணிடுறாங்க. The Kennedy government had received intelligence that USSR was secretly installing nuclear missiles in Cuba. ஸோ வந்துட்டு இந்த கெனடி கவர்மெண்ட் அப்போ இருக்குது. அவங்க வந்துட்டு அவங்களோட இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. என்னென்னா யூஎஸ்எஸ்ஆர் வந்துட்டு சீக்ரெட்டாக அந்த நியூக்ளியர் மிசைல்ஸை வந்துட்டு கியூபாவில் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தது. ஃபைனலி த சோவியத் பிரசிடென்ட் Khrushchev agreed to withdraw the missiles and thus the missile crisis was defeated. ஸோ வச்சுருந்தாங்க. ஆனால் வந்துட்டு ஃபைனலாக அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த சாவியத்தோட பிரசிடென்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த மிசைல்ஸ் எல்லாத்தையும் வித்ட்ரா பண்ணிட்டு திரும்பி அவங்களே வாங்கிக்கிறாங்க. ஸோ அதனால இந்த மிசைல் கிரைசிஸ் அப்படிங்கிறது வந்துட்டு டிஃப்யூஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. ஸோ ஏப்ரல் 1961 இந்த கியூபா எக்ஸில்ஸ் வந்துட்டு பே ஆஃப் பிக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஐலாண்ட் மேலே அவங்க ஆர்மியை கொண்டு போகிறாங்க. ஸோ யூஎஸ் வந்துட்டு அவனோட கியூபனோட ஏர்ஃபீல்ட்ஸ் மேலே பாம்பு பண்ணிடுறாங்க. எதுக்காகனா கேஸ்ட்ரோஸ் ரெகிமை வந்துட்டு ஓவர் த்ரோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ யூஎஸ் வார்ஷிப் என்ன பண்ணுறாங்கன்னா கியூபாவை வந்துட்டு சரௌண்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அப்போ இருக்கக்கூடிய அந்த கெனடி கவர்மெண்ட்டுக்கு ஒரு யோசனை என்னென்னா யூஎஸ்எஸ்ஆர் வந்துட்டு அந்த நியூக்ளியர் மிசைல்ஸ் வந்துட்டு கியூபாவில் தான் இன்ஸ்டால் பண்ணியிருந்தாங்க. ஆனால் ஃபைனலாக என்ன ஆயிடுச்சுன்னா சோவியத் பிரசிடென்ட் அதாவது வந்துட்டு அதை யுனைடெட் சோவியத் பிரசிடென்ட் யூஎஸ்எஸ்ஆர் பிரசிடென்ட் வந்து குர்ஷிஷேவ் அவர் என்ன பண்ணுறாருன்னா அக்ரி பண்ணிக்கிறார். எதுக்காகனா அந்த மிசைல்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு திருப்பி வாங்கிடுறாரு. ஸோ அதனால இந்த மிசைல் கிரைசிஸ் அப்படிங்கிறது வந்துட்டு டிஃப்யூஸ் ஆச்சு அப்படிங்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு 7th கொஸ்டினோட ஆன்சர். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு கிளாஸில் ஹிஸ்ட்ரியில் 4th சாப்டர் வந்துட்டு பார்த்துருக்கோம். 4th சாப்டரில் இருக்கக்கூடிய 6 2 மார்க்ஸ் கொஸ்டின் பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் இருக்கக்கூடிய 2 டீட்டெயில் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.